உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 900 கோடி செலவில் கட்டப்பட்ட அபுதாபியின் முதல் இந்து கோவிலை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. போசாசன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா ஆலயத்தில் வழிபாடு நடத்தி சடங்குகளை செய்தார். समस्तलोक कल्याणाय BAPS हिंदू मंदिरस्य उद्घाटनम् अहं करोमि. அபுதாபியில் அரபு மொழியில் சில வரிகளை பேசிய பிரதமர் மோடி, இந்தியா அமீரகம் இடையிலான உறவு பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என கருத்து. मैं अरबी में कुछ वाक्य बोलने का प्रयास कर रहा हूं. अल हिंद बल इमारात बी कलम अल जमान वल किताब अद्दुनिया नकुत्बो. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதை கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கான தண்டனை போல மத்திய அரசின் முடிவு இருப்பதாக கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் தனி தீர்மானம். நாடாளுமன்றத்துக்கும் 30 மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா என கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அதிமுகவின் 10 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் அதை ஆதரிக்க தயார். மறுசீரமைப்பின் போது தொகுதியின் எண்ணிக்கை குறையக்கூடாது எனவும் அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் வலியுறுத்தல். காலத்திற்கேற்ற வகையில் செய்யப்படும் மாற்றங்களுக்கு கற்பனையின் அடிப்படையில் தடை போடக்கூடாது என பாஜக எம்எல்ஏ வானதி பேச்சு. நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் தகவல். காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது பற்றி பேசப்போவதாக தெரிந்ததும் தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு செய்யாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. மேகதாது அணை கட்ட தமிழகம் ஒப்புக்கொண்டதாக காவிரி ஆணைய மினிட் புத்தகத்தில் அயோக்கியத்தனமாக குறிப்பிட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். போராட்டத்தில் ஈடுபட டெல்லி செல்லும் விவசாயிகளை தடுக்க தடுப்பு வேலிகளும் முள்ளாணி படுக்கை பாதைகளும் அமைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தலைநகரில் போர்ச்சூழல் போன்ற பதற்றம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் என்றும் கேள்வி. ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி 24 முதல் 28ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடத்த அதிமுக முடிவு. சேலம் கொண்டலாம்பட்டியில் 25ஆம் தேதியன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பார் என அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த 2 தனி தீர்மானங்களுக்கு அண்ணாமலை எதிர்ப்பு. கருணாநிதியின் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை கூட முதலமைச்சர் படித்ததில்லை என்பது வருத்தமளிப்பதாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் செந்தில் பாலாஜி வழக்கில் சந்தர்ப்ப சூழல்கள் மாறியுள்ளதாக அவரது வழக்கறிஞர் வாதம். சகோதரர் அசோக் தலைமறைவாக உள்ளதை காரணம் காட்டி ஜாமீனை மறுக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அவரது தரப்பில் வாதம். சென்னை மாநகரில் தலைக்கவசம் அணிவது தொடர்பான தீவிர நடவடிக்கைகளால் உயிரிழப்பு குறைந்திருப்பதாக கூடுதல் ஆணையர் சுதாகர் தகவல். கடந்த ஆண்டில் சாலைகளில் எதிர் திசையில் வாகனம் ஓட்டியதாக சுமார் 60,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. அதிமுகவில் இணைந்தார் பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமி. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். சைதை துரைசாமியிடம் அவரது மகன் மறைவுக்கு ஆறுதல் கூறிய நடிகர் ரஜினிகாந்த். சென்னை தாம்பரம் அருகே உள்ள வெற்றியின் பண்ணை வீட்டில் சந்திப்பு. டெல்லி காசிப்பூர் எல்லையில் 2ஆம் நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். விவசாயிகள் பேரணியை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. ஜெய்ப்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் பழைய இரும்பு கடையில் மாமூல் கேட்டு மிரட்டி கல்லாவில் இருந்த 25,000 ரூபாயை பறித்துச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பல்.
பணத்தை திரும்ப கேட்டு துரத்திச் சென்ற இரும்பு கடை உரிமையாளரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சி. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோடம்பாக்கம் மேம்பால பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கைது. மறியல் போராட்டத்தால் நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வடபழனி பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. ராஜஸ்தானில் தேடப்படும் குற்றவாளி ஒருவரை பற்றி தகவல் கொடுத்தால் 50 பைசா சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்த போலீசார். குற்றவாளிகளுக்கு சமூகத்தில் மதிப்பில்லை என்பதை தெரிவிக்கவே புழக்கத்தில் இல்லாத பைசாவை அறிவித்ததாக எஸ்பி காட்டன். காதலர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு டூடில் வெளியிட்ட கூகுள். வினாக்களுக்கு விடையளித்து ஒருவரது காதல் வேதியியல் குறித்து அறிந்து கொள்ள ஏற்பாடு. நீங்க ரோடு ராஜாவா என சென்னையின் பல இடங்களில் இடம்பெற்றிருந்த பதாகைக்கு விடை கிடைத்தது. போக்குவரத்து விதிமீறல்களை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் @ரோட்ராஜா என்ற ஹேஷ்டேகில் பதிவிடுமாறு போலீஸ் விடுத்த அழைப்பு. காதலர் தினத்தை முன்னிட்டு உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹலில் குவிந்த ஜோடிகள். தாஜ்மஹல் முன்பு நின்றவாறு முத்தமிட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்ட காதலர்கள். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.